நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் நாங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட வந்து பிசினஸ்க்காக நிறைய வெஹிக்கிள் வந்து இருக்கு. ஸோ அந்த வெஹிக்கிள்க்குலாம் நாங்க வந்து என்ன மாதிரியான நம்பர்ஸ் சூஸ் பண்றது சரியானதா இருக்கும்? நம்பர்ஸ் ஒரு ரோல் ப்ளே பண்ணுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஸோ அது நம்பர் ஒரு காரணமா அமையுமா சார் இந்த மாதிரியான விபத்துகளுக்கு? இந்த நம்பர் உங்களுடைய அட் எனி காஸ்ட் இருக்கக்கூடாது. ம். 3 நம்பர், 7 நம்பர் இந்த 2 நம்பரும் நீங்க எடுத்துக்கிற நம்பர்ல இருக்கவே கூடாது. ம். அதுவும் குறிப்பா பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடாது. பக்கத்துல 3, 7 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்க வண்டி விபத்தை தவிர வேறு எதுவும் சந்திக்காது. இந்த 37க்கு ஆக்சிடென்ட் தவிர எதுவும் கிடையாது. 29 இருந்ததுனாக்கா ஆக்சிடென்ட், இன்சிடென்ட் 2 நடக்கும். ஆக மொத்தம் அந்த நம்பர் அவாய்ட் பண்ணிக்கிறது ஆக நல்லது. மொத்தம் இருக்கக்கூடாது. அப்போ இந்த 2 நம்பரை முதல்ல தவிர்த்துருங்க. நீங்கள் எடுக்கிற 4 நம்பரில் இது மட்டும் ஷுட் பி அவாய்டு. சரிங்க, இது சொல்லிட்டீங்க. நான் இப்போ 7, 8 பக்கத்தில் வந்தால் பரவாயில்லையானாக்கா மக்கார் பண்ணிக்கிட்டே இருக்கு. 7, 8 உள்ளே இருக்குது பக்கத்து நம்பர் இருந்ததுனாக்கா அந்த வண்டிக்கு மக்கார் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வண்டியை வாங்கிட்டு அந்த வண்டிக்கு செலவுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வண்டிக்கு எப்போயுமே செலவு எப்போ எல்லாம் வைக்குதோ அவங்களால தலை நிமிரும். இவருக்கு ஏஞ்சல் நம்பர், அதாவது மொபைலுக்கு தான் ஏஞ்சல் நம்பரு 4 வரும். வீக்கிலுக்குலாம் 3 இருந்தாலே போதும். 3 இருந்தாலே ஏஞ்சல் தான். உங்களுக்கு எது எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா 4 இருந்தால் சில இதுக்கு 3 இருக்கணும், சில இதுக்கு 4 இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல 4 நம்பர் இருக்கணும். 6666 வேறு லெவல். நீங்கள் ஒரே ஒரு வண்டியை வாங்குங்க, 10 வருஷத்தில் 10 வண்டி வாங்குவீங்க. 11/6/1982 2621 இதுக்கு வந்து 222 வேலை செய்யும். இதுக்கு தான் ஏஞ்சல் நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பர் மட்டும் உள்ள நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். வண்டி உங்களுக்கு எந்த தொந்தரவு பண்ணாத. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான பதிவுகளையும் ஆன்மீக ரீதியான பதிவுகளையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் வாகனங்களுக்கு என்ன மாதிரியான ஏஞ்சல் நம்பர் இருக்கிறது நல்லதாக இருக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நம்பர்ஸில் கார் வாங்குறது வந்து அவங்கள பாதுகாப்பாகவும் ரொம்ப சேஃபாகவும் வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி பேசணும் சார். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், எங்ககிட்ட வந்து பிஸ்னஸ்க்காக நிறைய வெஹிக்கிள் வந்து இருக்குது. ஸோ அந்த வெஹிக்கிள்க்குலாம் நாங்கள் வந்து என்ன மாதிரியான நம்பர்ஸ் சூஸ் பண்ணுறது சரியானதாக இருக்கும்? இப்போ ஸ்கூல் பஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து இந்த கேள்வி வந்து நிறைய பிரதானமாக வச்சுருக்காங்க சார். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறத பார்க்குறோம். நாங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுறோம், நல்ல டிரைவர்ஸாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸாக பார்த்து தான் நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். இருந்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்களாக ஆகுது. அப்போ அதுக்கு நம்பர்ஸ் ஒரு ரோல் ப்ளே பண்ணுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ அது நம்பர் ஒரு காரணமாக அமையுமா சார் இந்த மாதிரியான விபத்துகளுக்கு? நம்பர் தான் காரணம். அதனுடைய ஆரம்ப இதுவே வந்துட்டு நம்பர் தான். நம்பர் சரியாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதுக்கு பேர் என்னன்னாக்கா கமர்ஷியல் வெஹிக்கிள். ஃபஸ்ட்டு கொடுத்தது காரு. கார்லேயும் கமர்ஷியல் இருக்குது. இருந்தாலும் அது காரு நம்ம சொல்லும் போகும்போது காரும் உள்ளே வந்துடுறாங்க. அவங்க கமர்ஷியல் சில பேர் கேட்குறாங்க. வைக்கும்போது அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் என்னென்ன இந்த கமர்ஷியலில் எது எதெல்லாம் சேருதுன்னு பாருங்கள். ஹெவி வெஹிக்கிள், இந்த லாரிலாம் சொல்கிறாங்கல்ல, ஹெவி லோடு வெஹிக்கிள். அதிலே ட்ரெய்லர் இருக்குது. 4 வீலு தான் பார்ப்போம். 6 இருக்குது, 8 இருக்குது, 10 இருக்குது, 20 இருக்குது, பெருசெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேறு. அது ட்ரெய்லரு. அப்புறமா அந்த வேன்லாம் இருக்கும். வேனுனாக்கா அந்த குட்டியான அந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் லோடு இதெல்லாம் வந்து. அப்புறமா பஸ்ஸு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சேலத்துலேருந்து ஈரோடுக்கு பஸ் ப்ரைவேட் பஸ்ஸு தான். இப்போ நீங்கள் சென்னையை தாண்டினாக்கா உங்களுக்கு வந்துட்டு பிடிசின்னு இருக்குது. சென்னையிலேருந்து எல்லா ஊருக்கும் போவோம். ஆனால் வெளியூருக்கு மஃசலுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னாக்கா எல்லா ஊருங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் பஸ் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு எவ்வளோ தான் விட முடியும். அதனால் அங்கெல்லாம் மேஜர் ரோலே வந்துட்டு ப்ரைவேட் பஸ்ஸு தான். அப்புறமா ட்ராவல்ஸ் கார் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த ஜேசிபி இவங்க இது மாதிரி மொத்தத்தில் பேலோடு இது மாதிரி கிரேனு இது மாதிரி என்னென்னமோ இருக்குதுன்னு வைங்களேன். எல்லாமே கமர்ஷியல் வெஹிக்கிளில் போய் சேர்ந்துடும். இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு தொழிலில் வாழ்வாதாரமே அதுதான். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி யானைன்னு வச்சுருப்பாங்க, அதை அப்படியே ஒட்டி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு போவாங்க. டெய்லி எவ்வளோ கிடைக்குதோ அவங்க சக்திக்கு எவ்வளோ இருக்கோ அந்த வண்டி சக்தி அவங்க சக்தி 2 இருக்காது. இவ்வளோ தான் இருக்குன்னாக்கா வண்டி சக்தி. அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ தான் பண்ண முடியும் அவங்க சக்தி.
போட்டுட்டு அவங்களால எவ்வளோ வருமோ அதுக்கு உண்டானது அது சம்பாரிச்சு கொடுக்கும். ஆனால் இப்படி வச்சவங்க அதேமாரி பஸ்ஸு வச்சவங்க எல்லாருமே சம்பாரிச்சிருக்கிறாங்களா? இல்லை. கிடையாது. அப்போ எவ்வளோ பேர் தான் சம்பாரிச்சிருக்கிறாங்க? 90% லாஸ் தான். 75லேருந்து கூட ஆரம்பிச்சுக்கலாம். 75 to 90% அவங்களுடைய லாஸு தான் அவங்க பார்த்துருக்குறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அதான் உண்மை. நிறைய பேர் இந்த ஓலா ஊபர்லாம் வந்த டைமில் வந்துட்டு நிறைய காரை வாங்கி இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்காக வந்து ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி வச்சு ஓட்டோன்னு நிறைய பேர் பண்ணாங்கல்ல. முக்கால்வாசி பேர் அது நஷ்டத்தில் தான் போயிருக்காங்க. இங்கே சென்னையிலே ஒருத்தர் ம் கிட்டத்தட்ட 500, 600 கார் வச்சுருந்தார். சிலதெல்லாம் அட்டாச்சரின்னுவாங்க. ஆனால் எது வேணாலும் இருந்துட்டு போதும். கார் கமர்ஷியல் கார் தானே, ட்ராவல்ஸ் தானே, பண்ண முடியாது. இத்தனைக்கும் ஓனுன்னு பார்த்தா அவங்களுக்கு என்னது ஒரு 50, 60 தான் இருக்கும். மீதியெல்லாம் அட்டாச்சரின்னுவாங்க. அட்டாச் இருந்தால் கூட வருமானம் இவங்ககிட்ட வருன்றதுனால தானே வந்தாங்க, ஸ்டாண்டர்டாக இன்கம் இருக்குன்னு. இப்போ இதெல்லாம் கமர்ஷியலில் சேருது. அப்போ கூட்டி கழித்து பார்த்தாக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நஷ்டத்தில் தான் போகுது. காரணம் 1000 இருக்கும், அதெல்லாம் காரணமாக இருக்காது. முதல் காரணம் வந்துட்டு அவங்க டேட்டுக்கு அந்த நம்பரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தா சப்போர்ட் பண்ணியிருக்காது. அந்த கமர்ஷியல் வெஹிக்கிளே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க சிலது விபத்து ஆக்சிடெண்ட்லாம் நிறைய நடந்துருது. அது மட்டும்தான் நடக்குதுன்னு இல்லை. சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஓய்வே இல்லாமல் ஓடும், 24 மணி கூட ஓடும். ஆனால் கூட்டி கழித்து பார்த்து மாதத்தில் வந்து பார்த்தா எல்லாமே ஆல்மோஸ்ட் இதில் வந்து 90லாம் சொல்ல முடியாது, 100% எல்லாமே இஎம்ஐ தான் இருக்கும். கமர்ஷியல் வெஹிக்கிள் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு இருக்கும். கண்டா விடாண்டு இருக்கும். அதனுடைய ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். இவங்க வந்துட்டு அதான் சொல்லணும், சில பேருக்கு வாழ்வாதாரம், சில பேருக்கு ப்ரொஃபஷனல் தொழிலே அதுதான். ஒருத்தர் 10 பஸ் வச்சுருக்குறாங்க. இப்போ அவங்க 10 பஸ் வச்சுருக்கிறவங்க அவங்க சம்பாதிக்கிறாங்கன்றதையும் தாண்டி அவங்கள நம்பி 50, 100 டிரைவர்ஸுங்க இருப்பாங்க இல்லையா, அத்தனை குடும்பம் இருக்குது. இதுமாரி இதை சுற்றியே இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வெளிநாட்டிலலாம் போனீங்கன்னு வைங்களேன், அங்கெல்லாம் வந்து இது மாதிரி டிரைவருங்கன்ற கான்செப்டெல்லாம் கிடையாது. அங்கே ஓனர் கம் டிரைவர் அவங்களே செல்ஃப் தான். ஒரு வண்டி வச்சுருந்தாங்கன்னு வைங்க, நம்மள மாதிரி குட்டி குட்டி வண்டிலாம் இருக்காது. எல்லாம் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் சரியான பெருசு இருக்கும். அவங்களெல்லாம் வந்து ரோடும் நல்லாயிருக்கும், லாங்கெலாம் டூ லாங் இருக்கும். ஒரு வண்டி வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, இது மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் வச்சுருக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்கள பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரர் இருந்தால் தான் அவங்க வண்டியே வாங்க முடியும். ஆனால் இது அந்த நம்பருக்குள்ளேயே சில பேர் ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், டிஓ கட்டுறாங்க. அவங்க செலவு கூட ஃபுல்லாக எடுக்க முடியாது, அவங்க தேவையான செலவு கூட எடுக்க முடியாது. கூட்டி கழிச்சு பார்த்தா டெபிட்லேயே தான் இருக்கும். கடைசியில் பார்த்தாக்கா இவங்க ஓட்டி உழைச்சது பார்த்தாக்கா நெல்லில் தான் வந்து நிற்பாங்க. நெல்லில் நின்னா கூட பரவாயில்லைங்க, வெறும் ஆளான் நில்லு நிற்கிறாங்கங்க அப்படிங்கிற மாதிரி டெபிட்டில் தான் இருக்கும். சில பேருக்கு வண்டியை அடைச்சிட்டு மேற்கொண்டு கை காசு கட்டுவாங்க. சில பேர் அந்த வண்டி லாபமாக இருக்கும். எப்போ இந்த டியூவெல்லாம் கட்டிட்டு வண்டி லாபம் இருக்கிறாங்களுக்கு அவங்க சக்ஸஸ்ன்னு அர்த்தம். ஒரு வண்டி 50 லட்சம் கொடுத்து வாங்குறாங்க, டியூ கட்டிட்டாங்க, மாதம் தேவைக்கெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ்லாம் ஹெவியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களாம் பண்ண மனசு வராது. அவங்க லக்ஸரியெல்லாம் வாழ மாட்டாங்க, ரொம்ப சிக்கனமாக தான் இருப்பாங்க. 50 லட்சம் ஒரு வண்டி வாங்குறாங்க, டியூவெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க, எத்தனை வருஷம் போட்டாங்களோ முடிச்சிட்டாங்க. விற்கும் போது எவ்வளோ விற்கும்? 25 லட்சத்துக்கு விற்கும். ஒரு கரைச்சல் ஒரு தொந்தரவுலேருந்து 25 லட்சம் லாபம். அதை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, திருப்பி வண்டி போட்டுருவாங்க. ஆனால் இது எத்தனை பேருக்கு இதுமாரி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 25% தான் அதுமாரி ஜெயிக்கிறாங்க. மீதி 75% அது கிடையாது. அதையும் கட்டி நில்லில் நிற்கும். அப்போ அது அவங்களுக்கு நஷ்டம், டெபிட்டில் தான் இருப்பாங்க. சரிங்க, அதை இருக்குமே, நாங்கள் வழியை சொல்லுங்கிற மாதிரி அதுக்கு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் எடுக்கிற நம்பருக்குள்ளே எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது, அது தெரிஞ்சுக்கிட்டாலே முக்கால்வாசி விஷயத்தை தடுத்துடலாம் சார். ஃபஸ்ட்டு இருக்கிறதும் சொல்கிறேன், இருக்கக்கூடாது சொல்லிடுறேன். அந்த 4 நம்பர் வரப்போகுது. இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே. இப்போ நான் சொல்கிறது பொது. அடுத்து சொல்ல போகிறது ஸ்பெசிஃபிகேஷன், கரெக்டாக சொல்ல போகிறேன். இந்த நம்பர் உங்களுடைய அட் எனி காஸ்ட் இருக்கக்கூடாது. 3 நம்பர் 7 நம்பர் இந்த 2 நம்பரும் நீங்கள் எடுத்துக்கிற நம்பரில் இருக்கவே கூடாது. அதுவும் குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. பக்கத்தில் கட்டாயம் இருக்கக்கூடாது. பக்கத்தில் 3, 7 இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்க, உங்கள் வண்டி விபத்தை தவிர வேறு எதுவும் சந்திக்காது. 2 அதேமாரி 2 அதேமாரி சிலது 3, 7 பக்கத்தில் 4 நம்பர் இருக்குது. 5, 3, 7, 6ன்னு இருக்குது. இந்த 3, 7 பக்கத்தில் இருக்கக்கூடாது. சிலது 3 முதல்ல இருக்கும், 7 கடைசியாக இருக்கும். முதல்ல 3 வந்துட்டு 4வது நம்பர் 7 இருந்துச்சுனாக்கா எப்போயாவது ஒரு நடந்துக்கிட்டே இருக்கும் விபத்து. பக்கத்தில் இருந்தால் அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கும். விபத்து நடக்கிறதுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது.
அப்படியே டோட்டலாகவே ஸ்மாஷ் ஆனதுன்னு ஒன்று இருக்குது. அதிலேருந்து ரெக்கவர் ஆக முடியாததும் இருக்குது. சில பேர் பரவாயில்ல லைட்டாக எஸ்கேப் ஆகிட்டோங்க அப்படிங்கிறது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே நடக்கூடாது. அந்த மாதிரி லைட்டு ஒரு கூட நடக்காது. 3, 7 வராமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி 2, 9 வராமல் பார்த்துக்குங்க. 2, 9 பக்கத்துல பக்கத்துல இல்லை அந்த இதுலேயே 2, 9 பக்கத்தில் இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருந்தாக்கா, அதாவது இந்த இந்த 3, 7க்கு ஆக்சிடென்ட் தவிர எதுவும் கிடையாது. 2, 9 இருந்ததுனாக்கா ஆக்சிடென்ட்டு, இன்சிடென்ட்டு 2 நடக்கும். ஓகே சார். பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா எப்பயாவது ஒர்க்கு நடக்கும். ஆக மொத்தம் அந்த நம்பர் அவாய்ட் பண்ணிக்கிறது ஆக நல்லது. மொத்தம் இருக்கக்கூடாது. அப்போ இந்த 2 நம்பரை முதல்ல தவிர்த்துருங்க. நீங்கள் இருக்கிற 4 நம்பரில் இது மட்டும் ஷுட் பி அவாய்டு. சரிங்க, இது சொல்லிட்டீங்க. நான் இப்போ 7, 8 பக்கத்தில் வந்தால் பரவாயில்லையானாக்கா, மக்கார் பண்ணிக்கிட்டே இருக்கு. 7, 8 உள்ளே இருக்குது, பக்கத்து நம்பர் இருந்ததுனாக்கா அந்த வண்டிக்கு மக்கார் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வண்டியை வாங்கிட்டு அந்த வண்டிக்கு செலவுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வண்டிக்கு எப்போயுமே செலவு எப்போ எல்லாம் வைக்குதோ அவங்களால தலை நிமிர முடியாது. இந்த 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 ஃபீல்டில் அவங்களால ஜெயிக்கவே முடியாது, தலையை நிமிர முடியாது. கடைசியில் எங்கே ஆரம்பித்தாலும் அங்கே வந்து நின்றுவாங்க. அந்த சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது கம்பல்சரி. 3 போர்ஷன் சொல்லிட்டேன். 3, 7, 2, 9, 7, 8. ஓகே. இப்போ எந்தெந்த எண்கள்லாம் இருக்கலாம் சார் உள்ள? அதுதான் இப்போ கொடுக்க போகிறது ஏஞ்சல். ஏன்னா வந்து நம்ம வெஹிக்கிளுக்கு வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் உள்ளே வந்து நம்ம வெஹிக்கிளை பாதுகாத்துருச்சுனாலே பாதி பயம் இல்லாமல் போயிடும் சார். இப்போ அதுதான். இப்போ ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த் 9/1/1981. நம்ம ஃபார்மேட்டு பார்த்தீங்கன்னா 9112. இவருக்கு ஏஞ்சல் நம்பர், அதாவது மொபைலுக்கு தான் ஏஞ்சல் நம்பரு 4 வரும். வெஹிக்கிளுக்குலாம் 3 இருந்தாலே போதும். 3 இருந்தாலே ஏஞ்சல் தான். உங்களுக்கு எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா, 4 இருந்தால் சில இதுக்கு 3 இருக்கணும், சில இதுக்கு 4 இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல 4 நம்பர் இருக்கணும். 6666 வேறு லெவல். நீங்கள் ஒரே ஒரு வண்டியை வாங்குங்க, 10 வருஷத்தில் 10 வண்டி வாங்குவீங்க. 10 வண்டி தான் வாங்குவீங்கன்னு இல்லை, வெறும் வண்டியாக வாங்குவீங்க. சம்பாதனையும் இருக்கும், வண்டி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. இதுதான் ஏஞ்சல். திருப்பி சொல்கிறேன், 9112. இது உங்கள் ஃபார்மெட்டு, உங்கள் டேட்டு. ஏன்னா உங்கள் டேட்டை வச்சு தான் இது டிபெண்ட் பண்ணி தான் இந்த வண்டி நம்பர் எடுக்கணும். ப்ளைனாக பிளைண்டாலாம் எடுத்துட முடியாது. அதை வச்சு தான் கனெக்டிவிட்டி இருக்கும். அப்போது 4 நம்பர் வேணும் இந்த இடத்துல. 6666 இருக்கணும். வண்டியும் தொந்தரவு கொடுக்காது, பிரச்சனையும் கொடுக்காது. ஆனால் உங்கள் டேட்டு காம்ப்ளிகேட்டடு. இப்போயும் சொல்கிறேன், உங்கள் டேட்டில் 9/2 இருக்குது. அதனால தான் சேஃப்டி பண்ணுறேன். ஏன்னா உங்கள் டேட்லேயும் அது இருந்ததுனாக்கா உங்களுக்கு வண்டியில் தொந்தரவு கொடுத்துரும். வண்டி நல்லா இருந்தால் கூட, ஆனால் இங்கே அதனால் அதையும் நல்லா ஏஞ்சலில் கொடுத்துட்டு உங்களையும் தப்பிக்க வச்சுட்டு வண்டியும் சம்பாரித்து கொடுத்துருது. 6666 வேறு லெவலில் இருக்கும். 10 வருஷத்துக்கு 10 வண்டி தைரியமாக இருக்கலாம். எந்த பிரச்சனையும் கொடுக்காது, லாபத்தை தவிர வேறு எதுவும் கொடுக்காது. அடுத்து இன்னொரு ஃபார்மேட்டு. இது வந்து அவங்க தேதி வந்து 24/2/1986 அப்படின்னா 6/2/6/5ன்னு வரும். இதுக்கு என்ன ஏஞ்சல் நம்பர் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5555 இல்லையா 555 கூட இருக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ் கூட வச்சுக்கலாம். 555 இல்லைன்னா 5555 எதுனாலும் சரி. இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி நம்பர் கிடைக்கல, ஏதோ ஒரு 2, 5 இல்லை 2, 3 ஏதோ ஒரு இடத்துல வேற ஒரு நம்பர் சேர்ந்து கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ நாங்கள் எடுத்துக்கிறது வந்து நல்லதாக இருக்கும் சார். உங்கள் கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் கிடைக்கல அப்படிலாம் சொல்ல முடியாது, கிடைக்கணும். ஏன் அப்படின்னாக்கா இப்போ வண்டின்னு எடுத்திங்கனாக்கா வண்டிக்கு செலவுன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது இல்லைங்களா? இருக்குது சார். அது 2 வீலர்லேருந்து 2 வீலர்னா சின்ன வண்டி, சின்ன செலவு. காரு அடுத்தது அதுக்கு உண்டான செலவு. இது மாதிரி லோடு வண்டி, கமர்ஷியல் வண்டி அதுக்கு உண்டான செலவு. இந்த செலவை அந்த செலவில் சேர்த்துக்குங்க, இந்த செலவை அந்த செலவில் சேர்த்துக்கிறங்க. ரைட்டு. இதில் இன்னொரு கூட ஒரு ஒரு கரெக்ஷன் இல்லை, அது வச்சுக்கிறேங்க. இந்த டிஎன்லாம் சேர்க்கணுமா? கண்டிப்பாக சேர்க்கணும். நம்பரை மட்டும் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு 9112 உங்களுக்கு 6666 சொன்னேன். நம்பரை மட்டும் சொன்னேன். அந்த டிஎன்லாம் வருது பாருங்கள், நீங்கள் அதையும் பார்க்கணும். பார்த்துட்டு இதையும் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லும்போது நீங்கள் டோட்டலாக அப்படியே ப்ளைனாக எல்லாத்துக்கும் எடுத்துட்டால் தப்பாக போயிடும். நீங்கள் அந்த ஏஞ்சலுங்கிறது புரியறதுக்கு மட்டும்தான் சொன்னேன். வெறும் 6666 எடுத்து முடிச்சிடாதீங்க. டிஎன்னும் கனெக்ட் ஆகணும். அதையும் நீங்கள் சொல்லிவிட்டு நாங்களே பார்த்துக்குறோமே நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா ஆர்டிஓ நம்பர் ஒவ்வொரு இடத்துக்கு ஒன்று ஒன்று வரும், வேல்யூவேஷன் வேறு வரும். நீங்கள் அதையும் கேல்குலேட் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? நாங்கள் தான் உங்களுக்கு கரெக்டாக கைடன்ஸ் பண்ணணும். இதில் எது இருக்குன்னு இருக்கக்கூடாது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இல்லையா?
எது இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு போதும். நீங்கள் அதுலேருந்து அதுவே ஃபஸ்ட்டு பெரிய சக்ஸஸே உங்களுக்கு அதுதான். அதை தான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கணும். அதுவும் கணக்கு ஆகும். ஆச்சுங்களா? அடுத்தது வந்து 555 இருக்கலாம், 5555 இருக்கலாம். அந்த டிஎன்னையும் கால்குலேட் பண்ணணும். அடுத்து இன்னொரு 3வது நம்பரு 11/6/1982 2621. இதுக்கு வந்து 222 வேலை செய்யும். இதுக்கு தான் ஏஞ்சல் நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பர் மட்டும் உள்ள நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். வண்டி உங்களுக்கு எந்த தொந்தரவு பண்ண, அதாவது முதல்ல அதெல்லாம் எடுக்கக்கூடாது, என்ன நம்பர் இருக்கக்கூடாது அதை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். அதை பார்த்துட்டீங்க. எதை இருக்கணும் என்ன செய்யணும் அதையும் சொல்லிட்டேன். எல்லா கமர்ஷியல், ஏன்னா இன்றைக்கி நல்லா பார்த்துக்கிங்க, இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். அது வெறும் கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும் கிடையாது. அது உங்களுக்கு வேணால் வாழ்வாதாரம். ஆனால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே இந்த வாழ்வாதாரத்தோடு கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாக சார். அதான் உண்மை. நாட்டின் பொருளாதாரம் உங்கள் வாழ்வாதாரத்தோடு கனெக்ட் ஆகுது. ஆமாங்க. இப்போது காய்கறிலாம் வரணும், எதில் வரணும்? அதில் தான் வரணும். வேறு என்ன? ட்ரெயினில் வர முடியும்? ட்ரெயினில் கூட்ஸில் எது வரும்? ட்ரெயினில் எது வரும்? நிலக்கரி தான் வரும். அதை கொண்டு போகலாம். பொருட்கள் நீங்கள் மாத கணக்கில் போனாலும் போயிட்டு இருக்கும். அது பாட்டு கூட்ஸ் வண்டி போயிட்டே இருக்கும். எவ்வளோ நாளும் போனாலும் பிரச்சனை. சில பொருளை கூட்ஸ் வண்டியில் எடுத்துகிட்டு போகிறத ட்ரெயினில் அதில் தான் செய்ய முடியும். எல்லாமே அதுக்கு வராது. அப்போது மேஜர் வந்து நம்மளுடைய இதெல்லாம் போகிறது எதுலன்னாக்கா கமர்ஷியல் வெஹிக்கிளில் தான் போகும். அப்போது இந்த ஹெவி வெஹிக்கிளில் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ட்ராவல் வருது. தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போவோம், ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும், கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு போவோம், தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போவோம், கேரளா இப்படி இந்தியா ஃபுல்லாக ஒன்று டிரான்சாக்ஷன் எல்லாம் எதில் போகிறாங்க? ஹெவி வெஹிக்கிள் மூலிமா தான் போக முடியும். இவங்க ஒரு நாள் போகல அப்படின்னாக்கா ஸ்தம்பித்தே போயிடுச்சு இல்லையா? அப்போது இந்த பொருளாதாரம் எப்படி வருதுனாக்கா விலைவாசி அப்படியே ஜம்ப் ஆயிடும். பொருளாதாரத்தில் கனெக்ட் ஆகுதா இல்லையா? அதான் உங்கள் வாழ்வாதாரம் தான் இங்கே இந்தியாவின் பொருளாதாரம். அதனால் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எந்த நாடும் உலகத்தில் எந்த நாடும் சரி, இந்த ஹெவி வெஹிக்கிளுக்கு இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எந்த நாடு அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து எந்த நாடு அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து செய்யறதோ அந்த நாடு பெரிய வல்லரசுக்கு அவங்க அதில் காம்படிட் போட்டுருவாங்க. அதை விட்டுட்டாங்கனாக்கா, கோட்டை விட்டுட்டாங்கனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. விலைவாசியை தொட முடியாத இடத்துல தான் எல்லா நாடும் போயிடும். ஏன்னா இது முக்கியம். என்னங்க நீங்கள் என்னமோ நியூமராலஜி பார்க்குறோம்னு அதெல்லாம் பேசுகிறீங்க. இந்திய பொருளாதாரம் மாதிரி உலக பொருளாதாரம் அதுதாங்க உண்மை. ஏங்க இப்போது நீங்கள் ஒரு சப்ஜெக்டை இப்போ நான் பேசுகிறேன்னாக்கா எல்லா விஷயம் நான் தெரிஞ்சிருந்தால் தாங்க பேச முடியும். வெறும் நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ABCD 1 2 3 அவ்வளோதானே முடிஞ்சுது. உலகத்தில் அத்தனை விஷயங்களையும் நான் கற்று இருக்கிறேன். நான் கற்று இருந்தால் தான் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு ஆசான் மாதிரி ஒரு குருஜி மாதிரி இருக்கிற இடத்துல நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சால் தான் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். சப்ஜெக்டே வாட்னு எனக்கு தெரியாமல் நான் எதை சொல்ல முடியாது, பேச முடியாது. கண்டிப்பாக எல்லாமே தெரியும். எந்த சப்ஜெக்ட் பேசுகிறேன்னா நான் பேசுவேன். நான் சொல்லியிருக்கிறேன், எல்லாமே பேசுவேன். நான் இது மட்டும் இல்லை, நீங்கள் எதை பேசினாலும் பேசுவேன். அதனால் இதுதான் ப்ரொசீஜரு. இதை எடுக்கணும். இதை எடுக்க தவறுறவங்க தான் மேக்ஸிமம் எல்லாம் தவறி தான் இருக்கிறாங்க. தெரியாது அவங்களுக்கு. அதனால் அதுக்கு செலவாகும்னு நினைப்பீங்க. நீங்கள் கூட கேட்டீங்க, அந்த நம்பர் எடுக்க முடியாமல். இப்போ ஃபேன்சி நம்பர்னா கொஞ்சம் செலவு. அதுதான் நான் சொல்லிட்டேன், வண்டி செலவோடு செலவு சேர்த்துக்கிறங்க. ஆக்சிடென்ட் ஆகி செலவு வைக்கிறதுக்கு இந்த செலவு எவ்வளோ பரவாயில்லன்றீங்க. ஆமாம், கரெக்டாக சொன்னாங்க. அதுக்கு தேவையில்லாத செலவு தான் பண்ணுறீங்க. அது வெறும் செலவோடவா போதுங்க, அது மன உளைச்சலும் சேர்த்து போகுது. உங்கள் வாழ்வாதாரத்துக்குள்ளேயே கொஸ்டின் மார்க்கு போட்டுருது. எவ்வளோ பேர் அதோடு எந்திக்க முடியாமல் போயிருக்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து வெறும் அதான் சொல்லிட்டேனே, உங்கள் வாழ்வாதாரம் தான் பொருளாதாரம். ஒவ்வொரு நாட்டுக்கு பொருளாதாரமே வாழ்வாதாரத்தோட கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து சிம்பிளாக எடுத்துக்க வேண்டாம். அதனால தான் நான் இதை முக்கியமாக எடுத்து உங்களுக்கு பேசுகிறேன். கண்டிப்பாக அப்போ நான் சொன்னேன், நான் இப்போ நம்ம காரை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இதை கேட்குறாங்க. ஐயா இதுக்கு சொல்கிறீங்க, அப்போது அதுக்கு இதே தானா? இதே மாதிரி தான், அதில் ஒன்றும் இது இல்லை, இன்னும் கொஞ்சம் கேரிங் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் இது. ஓ அப்படியாயா? ஆமாம். அப்போ இதில் கொஞ்சம் சொல்லுகிறீங்களேயா? சொல்லிடுவோம். எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சூப்பராக இருக்கு, கார்லாம் நல்ல பெரிய லெவலில் இருக்குது, அது சந்தோஷம். அதனால் இப்படி கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மெனக்கெடுங்க. அதுக்கு செலவு எவ்வளோ ஆகுதுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா வெஹிக்கிளை பொறுத்து தான் செலவாகும். ஏன்னா நீங்கள் எந்த இது எடுக்கிறீங்களோ அதெல்லாம் செலவு லிஸ்ட்டில் சேர்த்துடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும்போது ஒரு செலவு ஆகுது இல்லைங்களா, அதுக்கு இந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டு செலவு பண்ணுங்கள். ஒரு முறை தானே செலவு பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் கிளாஸ் லைஃபை அந்த வண்டியை எதுக்கு வாங்கியிருக்கீங்க? உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்க.
அந்த வண்டி சம்பாதிச்சு கொடுக்குறது தானே உங்ககிட்ட ஆசைப்பட்டு வந்துச்சு. அதுக்கு உண்டான நம்பரை கொடுங்களேன். அந்த நம்பர் உங்களுக்கு கனெக்டிவிட்டி உள்ள நம்பர் கொடுங்களேன். 2 பேருமே சந்தோஷமாக இருப்பீங்க. யார் 2 பேர்? நீங்கள் உங்களை நம்பி இருக்கிற வண்டி, வண்டியை நம்பி இருக்கிற நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். இந்த வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக முழு வெற்றியை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து ஒரு வெஹிக்கிளுடைய பேஸே வந்துட்டு ஒரு நம்பர் மூலமாக வந்து மாற்றிடும், அதனுடைய லைஃப் டைமே அது கூட்டிடும் அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து இது எல்லாருமே கன்சிடர் பண்ணும் அப்படின்னு நான் இதில் நம்புகிறேன். இன்னொரு தகவலும் சொல்லிடுறேன். ம் இது இப்படின்னு சொல்லிட்டேன். இருக்கக்கூடாது இப்படி கூட சொல்லி பார்க்குறேன். இப்படி கூட சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒருத்தர் 3ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. ம் நான் இப்படி சொல்லி கூட முடிச்சா இன்னும் கொஞ்சம் ம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 6ன்னு அங்கே சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் 3ஆம் தேதி பிறந்திருக்கீங்கன்னு வைங்க. நீங்கள் 6ஆம் நம்பரில் வண்டி எடுத்துட்டீங்க. உங்கள் வண்டி நம்பர் 6ல் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி 3. அந்த வண்டி உங்களுக்கு கனெக்டே ஆகாது. செலவு வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ரீசனே இருக்காது. சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பழைய மாடல் வண்டி இருக்கும். அவரு அவ்வளோ சம்பாதிப்பார். அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது. கனெக்டிவிட்டி இருக்குது. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஒன்று சொன்னேன். நீங்கள் 3ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, 6ஆம் நம்பரில் வண்டி வச்சுருக்கீங்க. 6ஆம் நம்பர்னாக்கா சுக்கிரம் வண்டிங்க. 6ல் வச்சாவே எங்கேயோ போயிடலாம். ஆனால் நீங்கள் போயிருக்கீங்களான்னு நீங்கள் தான் போகல. நீங்கள் 3ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, 12ஆம் தேதி பிறந்தீங்க, 21, 30 இப்படி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று மட்டும் சொன்னேன். சொல்லிக்கிட்டே போவேன். 1 எக்ஸாம்பிள் இருந்தால் போதும். இதேமாரி கனெக்டிவிட்டி வேணும். உங்கள் நம்பருக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நம்பரு. கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து அந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த வெஹிக்கிளுக்கும் நல்லது, அந்த வெஹிக்கிள்னால நம்மளுக்கும் நல்லது அப்படின்றப்போ கண்டிப்பாக அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.